அதிகார பகிர்வு என்பது மிக அவசியமானது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட ஒரு 2 சகாப்தங்கள் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிகார பகிர்வு சரியாக வந்து சேர்ந்திருக்கிறத அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறதுக்காக தாவேகா அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல 2 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையை நம்ம பார்க்கணும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கையை பார்க்கணும். அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே சொன்னாரு, 6 மாத காலம் நம்ம பொறுமையாக இருப்போம், எந்த விமர்சனங்களையும் எடுத்து வைக்க வேணாம், அவங்களுக்கான ஹனிமூன் பீரியடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதற்குள்ள செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் ராசா போன்றவர்கள் இந்த பதிவுகளை போடுவது வந்து ஏற்புடையதில்லை. அவர் இன்னைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. திமுக தலைவர் அவர்கள், இதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க, கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க, அநாகரிகமான விமர்சனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ராசாவுடைய பதிவை நானும் பார்த்தேன். தமிழ்நாட்டில் சமூக நீதி கருத்துக்களை அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு வகித்தவர் அண்ணன் ராசா அவர்கள். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிவு வரும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும்